நாளை திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற உள்ள நிலையில் கோவில் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம். தற்பொழுது திருச்செந்தூர் நகரம் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறது? நாளைய கும்பாபிஷேகத்திற்கு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. 16 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேகமானது நாளைய தினம் நடைபெறுகிறது. அறுபடை வீடுகளில் முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக இரவு முதலே குவிந்து வருகிறார்கள். கோவில் வளாகத்திலும் ஆங்காங்கே பக்தர்கள் இப்போதே இருக்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த திருவிழாவிற்காக திருச்செந்தூர் நகரம் பெரும் விழா கோலம் பூண்டிருக்கிறது. திருச்செந்தூர் முழுவதுமே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் கோவில் பல வண்ண விளக்குகளாலும் பல வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களின் பார்வையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு விதமான விளக்குகள் வண்ண வண்ண விளக்குகளால் கோவில் கோபுரம் முழுவதுமே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரையில சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டு அந்த மகா கும்பாபிஷேகத்தை வரவேற்கும் விதமாக பக்தர்கள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். கோவில் ராஜகோபுரம் தொடங்கி கோவில் விமானம், கோவிலுக்குள்ள மற்ற விமானங்கள், பரிவார விமானங்கள் என அனைத்துமே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் பார்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் பிரத்யேகமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கோவில் கடற்கரையில் மட்டும் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதாக கும்பாபிஷேகத்தை காணும் வகையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது 11வது கால யாகசாலை பூஜையானது நடந்து வரக்கூடிய நிலையில பிரசாகுதி என சொல்லக்கூடிய அந்த பூஜைகள், அதாவது யாக வேள்வியில 10 நாட்கள் இந்த கடந்த 6 நாட்களாக செய்த பூஜைகளின் மந்திர ஜபங்களை வைத்த அந்த பூஜைகள் செய்த அந்த பூஜைகளுடைய அந்த அனைத்து விதமான பலன்களையும் தர்பை கயிறு மூலம் சுவாமி சண்முகருக்கு நேரடியாக கொண்டு செல்லக்கூடிய அந்த பிரசாகுதி எனக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்றது. தொடர்ந்து தற்போது திரவியாகுதி என சொல்லக்கூடிய பல்வேறு மருந்துகளை யாகத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த நிகழ்வான திரவியாகுதியானது நடந்து வருகிறது. தொடர்ந்து பூர்ணாகுதி நிறைவு பெற்று 11வது கால யாக வேள்வியானது நிறைவு பெறும். தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் சிருங்கேரி சாரதா சுவாமிகள் உள்ளிட்ட பல்வேறு பீடாதிபதிகள், தருமபுரம் உள்ளிட்ட பல்வேறு மடத்தின் அதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரெல்லாம் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்க்கப்பட்டு பல்வேறு வகையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. 20 இடங்களில் பக்தர்கள் செல்வதற்கான அந்த போக்குவரத்து வாகன நிறுத்தங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாகன நிறுத்தத்திலும் குடிதண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பேருந்து மூலம் வரும் பக்தர்கள், ரயில் மூலம் வரும் பக்தர்கள் என அனைவருமே கோவிலுக்கு வருவதற்கான பல்வேறு வழிகாட்டுகளுடன் கூடிய அந்த விளம்பர பதாகைகள் திருச்செந்தூர் நகர் முழுவதும் வைக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் நேரடியாக கடற்கரைக்கு செல்வதற்கு பிரத்யேகமான பாதைகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் இடையூறின்றி சுவாமி தரிசனம், அதாவது கும்பாபிஷேகத்தை கண்டு சுவாமி தரிசனம் செய்வதற்கான எந்த விதத்திலும் இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்காக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை, தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசு என பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் களத்தில் இறங்கி பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது கோவில் வளாகம் முழுவதுமே போலீஸ் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 6000 போலீசார் திருச்செந்தூர் நகர் பகுதி முழுவதுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் நேரடியாக ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் நேரடியாக அந்த பாதுகாப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். தற்போது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அதேபோல நெல்லை சரக டிஐஜி உள்ளிட்டோர் நேரடியாக அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அந்த கண்காணிப்பு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். 1000 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அந்த கண்காணிப்பு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நகர்ப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள், அதாவது கோவில் உள்ளூர் மக்கள் இன்றி வெளியூரிலிருந்தும் வரக்கூடிய பக்தர்களும் வருவதற்கான அந்த பல்வேறு ஏற்பாடுகள், பாதைகள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரத்யேக பாதைகளில் செல்வதற்கும் தனித்தனியாக, வருவதற்கும் செல்வதற்கும் தனித்தனியாக பாதைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி ராஜகோபுரத்தின் மேல் உள்ள அந்த காட்சி முழுவதுமே அந்த வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ராஜகோபுரத்தில் தங்க முலாம் பூச கலசம் வைக்கப்பட்டு அதன் சுற்றி அந்த பூஜைகளுக்கான தேவையான அனைத்து பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக நாளை காலை 2:30 மணிக்கு மேல் இந்த பூஜைகள், யாகசாலை பூஜைகள், அதாவது 12வது கால யாகசாலை பூஜைகளானது தொடர்ந்து பூஜைகள் நடைபெறும். 5 மணிக்கு மகா தீபாராதனை நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 5 மணிக்கு மகா தீபாராதனை முடிந்து 12 கால யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட கலசங்கள் கோவிலில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சண்முகவிலாச மண்டபம் முன்பு சிறப்பு பூஜை செய்யப்பட இருக்கிறது. தொடர்ந்து விமானம் மற்றும் ராஜகோபுரம் உள்ளிட்ட கோபுரங்களுக்கு கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து சண்முகர் உருகு சட்ட சேவை நடைபெற்று சண்முக விலாச மண்டபத்திற்கு எழுந்தருளி சிறப்பு அபிஷேகம், அதாவது கும்பாபிஷேகத்திற்கான சிறப்பு அபிஷேகம் சண்முகருக்கு நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் பக்தர்கள் கலந்து கொள்வதற்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக காவல்துறை, தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மூலம் பல்வேறு வகையிலான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வடக்கு கோபுரம் வடக்கு பகுதியில், அதாவது பிரகாரத்தின் வடக்கு பகுதியில் பக்தர்கள் செல்வதற்கு சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பகுதி முழுவதுமே அடைக்கப்பட்டிருக்கிறது. யாகசாலை ஏற்கனவே
நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த பகுதி முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நாளை அந்த பகுதியில் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. அதே போல ராஜகோபுரம் தெரியக்கூடிய இடத்துல எண்ணிக்கை, அதாவது அந்த இடத்துல பக்தர்கள் வந்து செல்வதற்கான போதுமான எண்ணிக்கை இருக்கும் அளவுக்கு மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பக்தர்கள் வந்து தடையின்றி அந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்கும் வகையில் 70க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பிரம்மாண்டமான LED திரைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த யாக வேள்விகள் நடக்கக்கூடிய அந்த பூஜைகள் உள்ளிட்டவைகள் எல்லாம் வந்து காட்சிப்படுத்த இருக்கிறது. கோவில் முழுவதுமே பல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் நகர் பகுதியே தற்போது விழா கோலத்தோடு காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் தூத்துக்குடி மாவட்டமே நாளைய தினம் விழாவை, அதாவது மிகப்பெரிய அளவிலான ஒரு கும்பாபிஷேக விழாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. நாளைய தினம் உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்ட நிலையில் சிறப்பு பேருந்து, சிறப்பு ரயில் உள்ளிட்டவைகள் மூலம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேகத்தை காண காத்திருக்கிறார்கள். நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மின்னொளியில் ஜொலிக்கிறது திருச்செந்தூர் நகரம். கும்பாபிஷேகத்திற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய திருச்செந்தூரின் கள விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க நாம் கேட்டோம். நாளை காலை 5 மணி முதல் உங்கள் தந்தி தொலைக்காட்சியிலும் திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்தின் நேரலை காட்சிகளை நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.